கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இன்னும் ஒரு விஷயம் வாசிக்க பார்ப்போம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. இந்த வசனத்திலே பவுலானவர் பண்டிகைகளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று நாம் சொல்லுகிறார். பண்டிகைகள் அப்படிங்கிறதான காரியத்தை பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த பண்டிகைகளில் நாம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு 4 பண்டிகைகளை வைத்திருக்கிறோம். வருஷப்பிறப்பு, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே அப்படின்னு மிக முக்கியமாக 4 வைத்திருக்கிறோம். இந்த பண்டிகைகளை குறித்து தான் பவுல் எழுதுகிறார் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பண்டிகைகளை குறித்து பவுல் எழுதவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த பண்டிகைகள் பவுல் காலத்தில் இல்லவே இல்லை. இது பண்டிகையும் அல்ல. முதலாவதாக நாங்கள் ஏற்கனவே இதை குறித்து நிறைய சொல்லி இருக்கிறோம். அநேகர் நாங்கள் ஏதோ கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசுவதாக நினைத்து கொள்ளுகிறார்கள். உண்மையிலேயே பவுல் எழுதும்போது கிறிஸ்மஸோ, ஈஸ்டரோ, குட் ஃப்ரைடேவோ எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ நாம் சொல்கிற நியூ இயர் கூட கிடையாது. அப்படியானால் பவுல் எதை குறித்து, எந்த பண்டிகையை குறித்து எழுதுகிறார்? ஆனால் இந்த பண்டிகைகளை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று பவுல் எழுதுகிறார். இந்த பண்டிகைகள் என்று அவர் சொல்லக்கூடியது எது? அப்போஸ்தலர்கள் பண்டிகைகளை கொண்டாடினார்களா என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய பண்டிகை இது அல்ல. அவர் சொல்லக்கூடிய பண்டிகை என்ன? வாசிங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் ஆவன. இந்த பண்டிகைகளை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பண்டிகை நமக்கு உண்டா? நம்ம தான் நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டோமே, பழைய ஏற்பாடு நமக்கு பண்டிகை உண்டா? நம்ம பஸ்கா உண்டா? அல்லது ஆனால் இப்போ அதுவும் செய்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அதிகம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பேர் கூடார பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, அப்புறம் எக்கால பண்டிகை, இப்படி அந்த பண்டிகையும் இருக்குது. இப்போ அந்த பண்டிகையும் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னலாம் முடியுமோ எல்லாமே செய்ய தொடங்கியாச்சு இப்போ நம்ம. ஆனால் பவுல் சொல்லுகிறது இந்த பண்டிகை குறித்து தான். ஆனால் இந்த பண்டிகையினுடைய கொண்டாட்டத்தை குறித்து அல்ல. அந்த மாதிரி கொண்டாடணும்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கு நீங்கள் திருப்பி படிங்க. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. எது பண்டிகைகள்? எந்த பண்டிகை? லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதான பண்டிகை. அந்த பண்டிகைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. லேவியராகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் இருக்குது. அந்த 7 பண்டிகைகளும் கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறது, வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்போ இந்த 7 பண்டிகையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வரும் காரியங்களுக்கு நிழல். அவங்ககிட்ட கொடுத்தது எல்லாமே ஷேடோ, நிழல். அப்போ நிஜம் எங்கே இருக்குன்னா நம்மகிட்ட இருக்கு. இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிழலை அப்படியே கொண்டாடுறாங்க. ஆனால் பொருள் தான் நம்ம எடுக்கணும். இப்போ உதாரணமாக அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது என்றால் நாம் போய் ஆடு அடிக்க போகிறது இல்லை. ஆடு அடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதன் பொருள் இயேசு சிலுவையில் அறையப்படுதல். அதான் அதனுடைய பொருள். இப்போ நாம் அதைத்தான் எடுத்துக்கிறோம். இப்போ அதை நம்ம கொண்டாடுறோமானா அந்த கொண்டாட்டம் இல்லை. அவங்க நிழலை கொண்டாடினார்கள், நாம் நிஜத்தை புரிந்து கொள்ளுகிறோம். அதைத்தான் அவர் சொல்றாரு. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு இருக்கு. அந்த லேவியராகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 7 இருக்கு. பஸ்கா பண்டிகை இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதை குறித்து இருக்கிறது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இருக்கிறது, அதுக்கு அடுத்து முதற்பலனான பண்டிகை இருக்கிறது, 50வது நாள் பண்டிகை இருக்கிறது, அப்புறம் எக்கால பண்டிகை இருக்கிறது, பாவ நிவர்த்தி பண்டிகை இருக்கிறது, கூடார பண்டிகை இருக்கு. 7ம் கிறிஸ்து, அது நிழல், அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு இருக்கு. அந்த பொருளை புரிஞ்சிக்காததுனால தான் யூதர்கள் இயேசுவை தவற விட்டு விட்டார்கள். அவங்க பண்டிகையா பார்த்தாங்க, வெறும் பண்டிகையை ஒரு முறைமையா பார்த்தாங்க. அந்த முறைமையில் அவங்க மூழ்கிட்டாங்க, பாரம்பரியத்தில் மூழ்கிட்டாங்க. அதனுடைய விளைவு அது உள்ள இருக்கிற பொருள் அவங்களுக்கு புரியாம போயிடுச்சு. அதே காரியத்தை தான் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு சபையும் செய்கிறது. சபைனா நாமும் அதைத்தான் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? ஒன்று, நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் தவறாக இருக்கிறது, அல்லது அந்த பண்டிகைகளுடைய பேரை வச்சுக்கிறோம். பஸ்கா வச்சிருக்கிறோம், எக்கால பண்டிகை இருக்கு, கூடார பண்டிகை இருக்கு, இப்போ வச்சிருக்கிறாங்க, சபைகள் இருக்கு. ஆனால் அந்த பண்டிகைகளுடைய பொருள் உண்மையா இருக்குதா? அந்த பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்போ இதே மாதிரி உடன்படிக்கை பற்றிய தூக்க தொடங்கிட்டாங்க, எல்லா நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புறாங்க. அப்ப அந்த பொருளை புரிந்து கொள்வதுதான் அந்த பண்டிகையை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம்.
அதை நம்ம அதனுடைய ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கான அர்த்தம். ஆட்டை நீங்க அடிச்சீங்கன்னா நியாயப்பிரமாணம், அது அடிக்கப்படுகிற ஆடு இயேசுதான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் அந்த பண்டிகையினுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அர்த்தம். இதையும் இயேசு கொண்டாட சொல்லவில்லை, அதன் பொருளை புரிந்து கொள்ள சொல்லுகிறார் பவுல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு படி பார்த்தீங்கன்னு சொன்னா, வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. இந்த பஸ்கா பண்டிகை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. நீங்க ஏங்க பஸ்கா பண்டிகை குறித்து இப்ப பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஸ்கா என்பது ஒரு ஆடு அடிக்கப்பட்டு, அந்த ராத்திரியிலே அந்த ஆடு அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டு, அந்த ராத்திரியிலே அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். இதைத்தான் நம்ம ஆவிக்குரியவத்தில் என்ன சொல்றோம்? பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவர் சிலுவை மரணத்தினாலே அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரம கானானை நோக்கி பிரயாணப்படுகிறோம். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறது. அந்த பஸ்கா என்கிறதான அந்த பண்டிகை எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படுவார், அதிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்களை விடுதலையாக்குவார். அப்படி பிரயாணப்படுகிற ஜனங்கள் அடுத்த 6 பண்டிகைக்குள்ளே வருவார்கள். முடிவிலே அவர்கள் கானானுக்குள்ளே போய் பிரவேசிப்பார்கள். நாம் கானான் பரலோகத்துக்குள்ளே நுழைகிறோம். அப்போ இந்த பஸ்கா என்பது விடுதலையாக்கப்படுதல், அன்னைக்கு இயேசு சிலுவையில் அறியப்படுதல் அல்லது அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பஸ்கா என்பது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்குற அந்த நாளை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடையதான சிலுவை மரணத்தின் அன்று நாம் விடுதலையாக்கப்படுகிறதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இதன் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் குட் ஃப்ரைடே அல்லது நாம துக்கமா இருக்கிறது, அதை பத்தி பைபிள் சொல்லவே இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டாடுறீங்களா? இல்ல அவர் ஒவ்வொரு முறை கம்யூன் எடுக்கும் போது நான் வரும்போது நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால் அப்பவே நீங்க கொண்டாடணும். ஒவ்வொரு முறை கம்யூன் எடுக்கும் போது அவர் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சபை சடங்காச்சாரத்துக்குள்ள போயிருச்சு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு. அப்ப விடுதலையாக கூடியவன், எகிப்திலிருந்து அந்த ராத்திரி புறப்பட வேண்டியவன், கானானை நோக்கி பிரயாணப்பட வேண்டியதான அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்? அவர் உன்னை விடுதலையாக்குவார். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டோம், அதுல மாற்று கருத்தே இல்லை, ரத்தம் பூசப்பட்டாச்சு. ஆனால் அதை புசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்? அதான முக்கியம். அவர் செய்ய வேண்டியது அவர் செஞ்சிட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் கானான் நோக்கி பிரயாணப்படுகிறேனே, அந்த ராத்திரியில் நான் புறப்பட போகிறேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 12 அந்த ராத்திரியிலே அன்னைக்கு நைட்டே புறப்பட போறேன். அப்ப நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் அன்னைக்கே இமிடியேட்டாக புறப்படுகிற ஒரு காலம் இருக்கு. அப்ப அந்த காலத்துக்குள்ள புறப்பட வேண்டிய நான் எப்படி பஸ்காவை ஆசாரிக்கிறேன், எப்படி ஆயத்தப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நான் எந்த வகையிலே தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறதானதா அறிஞ்சு கொள்வதுதான் பொருள். அதுக்கு நான் ஆயத்தப்படணும், அந்த மாதிரி நான் ஆசாரிக்கணும். அப்பத்தான் நான் அந்த பண்டிகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், அல்லது அந்த பண்டிகையை புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அல்லது அந்த பண்டிகை எதுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை நான் நிறைவேற்றுகிறேன். எதுக்கு அந்த பண்டிகையை கொடுத்தாரு, அந்த பண்டிகை நான் நிறைவேற்றுகிறேன்னு அர்த்தம். அப்ப அந்த பஸ்காவை ஆசாரிக்கிறவன், விடுதலையாக்கப்படுகிறவன், கானான் நோக்கி பிரயாணப்படுகிறவன் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? அந்த 12:11 சொல்லுது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு. பஸ்கா புசிக்கிறவன் என்ன செய்யணுமா? அறைகளில் கச்சை கட்டி கொண்டு. அறைகளில் கச்சை கட்டி கொண்டு என்ன? எல்லாம் நம்மளுடைய இந்த வேஸ்ட்ல சொல்லுவாங்க, அதாவது இடுப்புல பெல்ட் போடுறது, அதாவது ரோப் கயிறு வச்சு கட்டி கொள்வது. இதை கட்டி கொண்டு பஸ்காவை புசிக்கணும் அப்படின்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க. பொதுவாக நாம ஏன்னா அன்னைக்கு ராத்திரி நடக்குதுன்னு இருக்கு. ராத்திரி சாப்பிட்றவங்களுக்கும் பகல்ல சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பகல்ல சாப்பிட்ற நாம உதாரணமா காலையில உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க இல்லையா? ஸ்கூலுக்கு அனுப்பும் போது உங்க பிள்ளைய பாருங்க, யூனிஃபார்ம் போட்டு, டை போட்டு, பெல்ட் போட்டு, ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு கொடுப்பீங்க. அப்படிதானே? அப்படிதானே கொடுக்குறோம். அப்படிதான் சாப்பாடு கொடுப்போம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சோஃபாவில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆட்டோக்காரர் அங்கேருந்து ஒரு ஹார்ன் அடிப்பார்,
அந்த வேகத்துல கிளம்பி போகும் பிள்ளை. ஐயோ ஆட்டோ வந்துருச்சுன்னு ஓடும். என்னைக்காவது சாப்பிட்ட பிறகு உங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கிறீங்களா? ஆனா பொதுவா எல்லார் வீட்லயும் நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு நல்லா டைட்டா ரெடி பண்ணி உட்காந்து சாப்பிடும். எதுக்காகனா எந்த நேரத்தில் வண்டி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து மத்தியானம் போய் பாருங்க, ஆஃபீஸ் போறவங்க அல்லது இந்த மாதிரி எங்கேயா போறவங்கள பாருங்க, வழியில கூட சாப்பிடுவாங்க நின்று. அவங்களும் பாருங்க நல்ல நீட்டா பேண்ட் டைட் எல்லாம் போட்டிருப்பாங்க, ரோட்ல நின்று சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தள்ளுவண்டி கடையிலையோ ஹோட்டல்லையோ எங்க போனாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பொதுவாக நைட் சாப்பிடும் போது நம்ம எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ரிலாக்ஸாக வந்து முங்கை கால்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு நல்ல ஒரு நைட் ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா அமர சாப்பிட்றது அப்போ தான் சாப்பிடுவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த ராத்திரியில் நீ சாப்பிடும் போது நல்ல பெல்ட் போட்டுக்கிட்டு சாப்பிடுங்கிறார், நல்ல டைட்டாக போட்டுக்கிட்டு சாப்பிடு அப்படிங்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரைக்கச்சையை அப்படின்ற அதுக்கான அர்த்தம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாக. அப்போ கானானுக்கு புறப்படுகிறவன், விடுதலையாக்கப்படுகிறவன், பிரயாணப்படுகிறவன், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவன் தங்கள் அறையில் கச்சை கட்டினவனாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கச்சை என்பது சத்தியம். சத்தியத்தில் நிலைநிற்கிறவனாக அல்லது சத்தியத்தை இறுக பற்றி இருக்கிறவனாக. சபையினுடையதான தூண் சத்தியம் என்று, சபைதான் சத்தியத்தை காப்பாற்றுகிற தூண் அப்படின்னு வேதம் சொல்லுது. தீமோத்தேயு நிருபம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்ப சபை என்பது சத்தியத்துக்கான தூண். இப்ப நீங்க பாக்குறீங்க இவ்வளவு பெரிய சர்ச் இருக்குது இல்லையா, நடுவுல பாருங்க தூண் இருக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய தூண் இருக்குல்ல. இந்த தூண் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல இருக்கிற டெரஸை காப்பாத்துறது, இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். அப்ப இந்த மேல இருக்கிறது விழாமல் இருப்பதற்கு இந்த தூண் தான் காப்பாத்துகிறது. அப்போ அதோட அர்த்தம் என்ன, இந்த சத்தியத்தை காப்பாத்துகிற தூண் தான் சபையாம். அந்த வசனம் சொல்லுது, சபைக்கு சத்தியம் தூண் அல்ல, சத்தியத்துக்கு சபை தூணாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியத்தை காப்பாற்றுகிற இடமாக சபை மாறணும். சபைனா நீங்கள் நானும் அரைக்கட்சியை கட்டினவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியத்தை இறுக பற்றி கொள்ளுகிறவர்களாக. பிரயாணப்படுகிறவர்கள் தங்கள் அறையை கட்டி கொண்டு அப்படின்னு வசனம் சொல்லு. இன்னைக்கு சபை சத்தியத்தில் இருக்கிறதா? சபையில வசனம் இருக்கு, வசனம் இல்லைன்னு சொல்லல, சத்தியம் இருக்குதா? இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நிறைய யூத் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம், பெண்கள் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம், அப்புறம் பொதுவான ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். ப்ரோக்ராம்ஸ்க்கு இங்க எந்த விதமே இல்லை. இப்போ பாருங்க, இப்போ யூத் ப்ரோக்ராம் சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நம்ம எல்லாம் சொல்றோம்ல, எல்லாமே இருக்கு. இங்க எதுவுமே இல்லை, பஞ்சமே இல்லை. நாம ரொம்ப பிஸியா இருக்கிறோம், ஆக்டிவா இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். அது எல்லாத்த விட முக்கியம் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒரு காரியத்தை தான் தூக்கி பிடிக்கணும், சத்தியத்தை தூக்கி பிடிக்கிறதாக இருக்கணும். ஏனால் சத்தியம் தான் உங்கள் பிரயாணத்தினுடைய முதலாவது காரியம். அரைக்கச்சையை கட்டி கொண்டு கர்த்தர் வரும்பொழுது சத்தியம் கட்டி இருக்கிறவன தான் பார்ப்பாரு. சத்தியம் இருக்குதா சபையில, எவ்வளவு பேர் இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, என்ன ப்ரோக்ராம் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, என்னென்ன விதமான வெரைட்டியான மினிஸ்ட்ரிஸ் இருக்குன்றது முக்கியம் இல்ல, சபை சத்தியத்தில் உண்மையாய் இருக்கிறதா, சபையில சத்தியம் காணப்படுகிறதா. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். இந்த 36வது வசனத்தினுடையதான நிழல் தான் நீங்கள் பார்த்த யாத்திராகமம் 12:11. எப்ப ஆண்டவர் புறப்பட சொல்லுவாருன்னு தெரியாது, கானானை நோக்கி புறப்பட சொல்லுவாருன்னு தெரியாது. இமிடியேட்டா, ஏன்னா சங்கார தூதன் போறான், கடந்துகிட்டு இருக்கிறான், கதவு பூட்டி இருக்குது.
அந்த தூதன் போய் எல்லாம் முடிச்ச உடனே கதவு திறக்கப்படும், உடனே புறப்படத்தக்கதாக. அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். கல்யாண வீட்டிலிருந்து எஜமான் வந்து தட்டும் போது உடனே திறக்கத்தக்கதாக. இந்த அதே வார்த்தை அப்படியே கவனிங்க. இதே வார்த்தை அந்த நீங்க 12:11 வாசிச்சீங்க இல்லையா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். தீவிரமாய் அப்படின்னா தீவிரம்னா என்ன அர்த்தம்? அவசரமாக. தீவிர சிகிச்சை அப்படின்னா அவசர சிகிச்சை பிரிவு அப்படி நம்ம சொல்றோம். தீவிரமா ஹாஸ்ட்ங்கிறத ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கிலீஷ்ல, NKJV-ல. அப்ப யோசிச்சு பாருங்க, அவசரமா கேர்ஃபுல்லா இம்மிடியட்டா சாப்பிட்டுட்டு அப்படின்னா எந்த நேரம் நான் புறப்படுவேன் தெரியாது, எப்ப இயேசு வந்து கூட்டிட்டு போவாருன்னு தெரியாது, எப்ப கதவு தட்டப்படும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதவு தட்டப்பட்டு திருப்பி மூடப்படுவதற்கு ஒரு இமைப்பொழுதுதான் எனக்கு டைம் இருக்கிறது. ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷத்துல மறுரூமாகும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 11:51 அப்படிதான் சொல்லுது. நீங்க 1 தெசலோனிக்கேயர் 4 வாசிக்கும் பொழுதும் அவர் வரும் பொழுது ஒரு இமை பொழுது, அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல மறுரூமாக போகிறோம். அப்ப நமக்கு இருக்கிற டைம் என்ன? அதுக்கப்புறம் ஷூவை போடவோ சாக்ஸை போடவோ பெல்ட்டை கட்டவோ நேரமே கிடையாது. கதவை தட்டுவாரு, திறப்பாரு, போயிட்டே இருக்கும். அப்ப சபை சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற சபை. அதுக்கப்புறம் போய் சத்தியத்தை தேடி, அதுக்கப்புறம் சத்தியத்துல நின்று, அதுக்கப்புறம் ஆயத்தப்படுவதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்ப சபை வந்து பின் பாயிண்டான இடத்துக்கு வந்துருச்சு. கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷங்களே நாம் இருக்கிறோம். வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. இயேசு முதலாவது வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு 430 வருஷம் இருண்ட காலம் இருந்துச்சு. மல்கியால இருந்து மத்தியாயி வரைக்கும், அதாவது இயேசு வந்து பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு 430 வருஷம் இருந்துச்சு. அந்த இருண்ட காலம் முடியும் போது இயேசு வெளிப்பட்டார். வெளிப்பட்ட போது அவர்தான் மேசியா என்று ஜனங்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி தான் சபை கொஞ்ச காலம் இருண்ட காலத்தில் இருக்குது. ஆவியானவர் போராடிட்டு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா சபையும் ஊழியர்களும் சத்தியமும் சபையை விட்டு வெளியே போயிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் திடீரென்று இயேசு வருவார். சடுதியாய் மணவாளன் நினையாத நாளிகையில வருவார். அப்படி வரும்போது யார் புறப்பட முடியும், யார் அவரோடு கூட போக முடியும் என்றால், முதலாவது சத்தியத்துக்குள்ள நிற்கிற சபை தான் போகும். சபை அவரை சந்திக்கிற இடத்துல இருக்குதா? அப்ப சபையில எது இருந்தா சந்திக்க முடியும்? சத்தியம் இருந்தால் சந்திக்க முடியும். சபை இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கு. சத்தியம் பேசுற ஒரு காரியம் சபைக்குள்ள இருக்கும் பொழுது எவ்வளவு பேர் வராங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜனங்க நிரப்பிடுவாங்க. இப்போ பண்டிகை நாட்கள் நிரப்பிடுவாங்க போட்டு. வேத பாடம் எத்தனை பேர் வருவீங்க? பைபிள் ஸ்டடி, இதே கூட்டம் பைபிள் ஸ்டடிக்கு வருமா? அப்பனா தான் அது ஆயத்தப்பட்ட சபைன்னு அர்த்தம். அதைத்தான் சொல்ல வரேன். சத்தியத்தில் தான் சபை நிக்கணும். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகும். வேற எதுவுமே கூட்டு போகாது. வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் கூட்டு போகாது. உங்களுடைய சபை பேரோ பெருமையோ கூட்டு போக போறது இல்ல. டினாமினேஷன் கூட்டு போக போறது இல்ல. நான் இந்த சபையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வேணா பரலோகத்துல சொல்லி போய் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல சபையே இல்லம்பாரு. இந்த டினாமினேஷன் அங்க இல்லம்பாரு. சபையில நான் சொல்ற டினாமினேஷன் இல்ல. பரலோகத்துக்குள்ளே இந்த பர்டிகுலரான இந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்க கிடையாது. பரலோகத்துல ரெண்டே காரியம் தான், சாட்சி தான். ஒன்னு உண்மையும் ஊத்தம் உள்ளவனே உள்ளே வா, ஒன்னு அக்கிரமச்சைக்காரனே அப்படியே போயிடு. ரெண்டு தான் இருக்கு. அப்ப உண்மையும் ஊத்தம் உள்ளவனா இருக்கணும்னா நீ சத்தியத்துக்குள்ள இருக்கணும்ல. சத்தியம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்நேரம். அவரே வழியும் சத்தியமும். வேதத்தினுடையதான மகத்துவங்கள், அதுல சொல்லப்பட்டிருக்கிறதான மறைபொருட்கள், எது உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகிற வசனம், அதுதான் சத்தியம். இன்னைக்கு இருக்கா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதா இருக்குதா? அதை கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. வீட்டில் பைபிள் இருக்கிறதுனாலயோ நீங்க கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறதுனாலயோ மட்டும் பத்தாது. சிலர்லாம் ரொட்டீனா பைபிள் வாசிக்கிறாங்க. ஒரு குரூப் வாசிக்கிறதே இல்லை, அதை விட்டுருங்க. பெந்தகோஸ்தேக்காரங்களே நான் சொல்றேன், நம்ம வீடுகள்லயே நீங்க வேத வாசிப்புன்னு காலைல ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாம் இந்த பார்வோன் சொல்லுவான்ல, மோசே போய் ஜனங்களை கூப்பிட்ட உடனே பார்வோன் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னவா இருக்கும் தெரியுமா? அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய, நிறைய வேலை கொடு, அவங்கள வைக்கல அவங்களே பொறுக்க சொல்லு அப்படின்ட்டு வேலையை பிஸி ஆக்கிடுவான். அப்ப தேவனை தேட மாட்டார்களும்பா. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கும் பிசாசு யூஸ் பண்றான். உங்களை பிஸியாக்கி விட்டான். காலையில கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை கொடுக்கணும்ல. இன்னைக்கு வீடுகள் சபைகள் கர்த்தரை சந்திக்கிற இடத்துல இருக்குதான்னா, முதலாவது வசனம் சொல்லுது, சத்தியம் அரைக்கச்சை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு, கட்டப்படல. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனவாசி. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல்
நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும். நல்லா கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமலும். நிர்வாணியா இருக்கிறத அறியாமலாம் என்ன அர்த்தம்னா, பெல்ட் கழண்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த பெல்ட் என்ன ஆயிடுச்சு? கழண்டுருச்சுன்னு அர்த்தம். பெல்ட் கழண்டுருச்சுன்னா ட்ரெஸ் தானா கழண்டுரும்ல. சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த இடுப்பில் பிடிச்சிக்கிட்டே போவான், எல்லா இடத்துக்கும் இப்படி கை வச்சுட்டே இருப்பான். சில இடத்துக்குலாம் போனால் இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா லூஸ் ஆயிடுச்சு, அதை டைட் பண்ணாமல் விட்டான். அதான் சொல்லுவேன், நம்ம ஊர்களில் சின்ன வயசில் ஒரு போட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வைக்கிறதில்ல அந்த போட்டியெல்லாம். என்னன்னு கேட்டால், இந்த சாக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்குதா? இப்போ இருக்குதா? இந்த கோணிக்குள்ளே காலை விட்டுக்கிட்டு ஓடுறது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஏன் அந்த கோணியை பார்த்தீங்கன்னா காலை விட்டுட்டு பிடிச்சிக்க சொல்லுவாங்க? விட்டா என்ன ஆகும் இல்லையா? அப்போ அதையும் பிடிச்சிக்கணும், குதிச்சு குதிச்சு ஓடணும் இல்லையா? அப்போ சரியாக ஓடவே முடியாது. ஏன்னா கோணியை ஒழுங்கா டைட்டா இல்லாட்டி, இடுப்புல இல்லாட்டி கன்ஃபார்ம் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அவ்வளவுதான். அப்ப அது என்ன சொல்ல வருது? அந்த கோணியை நம்ம டைட்டா போட்டு இருக்க கட்டி இருந்தா தான் என்ன செய்ய முடியும், ஓடவே முடியும். அப்பனா நம்முடைய அரைக்கச்சை எவ்வளவு டைட்டா இருக்குதோ அவ்வளவு வேகமா நீங்க ஓடலான்னு அர்த்தம். இங்க என்ன ஆயிடுச்சா, நிர்வாணம் ஆயிடுச்சா. அதோட அர்த்தம் என்ன? அரைக்கச்சை இல்ல, பெல்ட் கழண்டுச்சாமா. அதான் வசனம் சொல்லுது, நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சபையில சத்தியமே இல்லாம போய் ரட்சிப்பின் வஸ்திரமே தொலைஞ்சு போச்சு, கழண்டு போச்சு. அந்த நிலைமையில சபை இருக்குதாமா. ஆனா சபை இருக்கு, அறியாமலும். இவங்க என்ன சொல்றாங்களா? தொடர்ந்து வாசிங்க. நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இவனுக்கு இவன் ஸ்டேட்டஸே தெரியல, சபை என்ன நிலைமையில இருக்குதுன்னு இவனுக்கே தெரியல. அதாவது சபைனா இவனுக்கு, நமக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் நமக்கே தெரியல. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், எனக்கு ஒரு குறையும் இல்லப்பா, சூப்பரா இருக்கேன். என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, ஊர் பக்கம் இடம் வாங்கி போட்ட, இப்பதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், பிரைஸ் தி லார்ட். இப்பதான் ஆண்டவர் எனக்கு வீடு கட்டி கொடுத்தார், பிரைஸ் தி லார்ட். இப்பதான் கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தார், பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு குறையும் இல்ல. கர்த்தர் வந்து இந்த சபைக்கு வந்ததுக்கு 10 வருஷத்துல கர்த்தர் என்னை திரவிய சம்பந்தனாய் மாத்தி இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, தரித்திரம் நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. அதே 17 வருஷம் திருப்பி வாசிங்க, 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டதக்கவனும் தரித்திரனும். என்னது தரித்திரன்? அதாவது இவனுக்கு இன்னும் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்னா என்னன்னே தெரியலாமா. அவன் நினைச்சிட்டு இருக்கானாமா, நமக்கு என்ன நல்ல கிரவுட் இருக்கு, பெரிய சர்ச் இருக்கு, எனக்கு என்ன, நாங்க அந்த சபையில மெம்பரு, எங்களுக்கு என்ன, கர்த்தர் வீடு கொடுத்திருக்காரு, காரு கொடுத்திருக்காரு. சவுலுக்கு கூட தான் ராஜ்யபாரம் கொடுத்தாரு. அப்புறம் ராஜ்யபாரத்தை தள்ளிட்டாரு. அவர் தள்ளின பிறகு 38 வருஷம் அவன் ராஜாவா இருந்திருக்கிறான். ஏன்னா வசனம் சொல்லுது, சவுல் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் ராஜ்யபாரத்தை எடுத்து உன்னை விட மேலான ஒரு ஆளுக்கு நான் தருவேன்ட்டாரு. அங்கேயே கர்த்தருடைய அழைப்புல தான் அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் 38 வருஷம் அவன் ராஜாவா இருந்திருக்கிறான். ஆனா அவன் சொல்லுவான், நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா. கர்த்தர் பார்வையில் அவன் ராஜாவாகவே இல்லை. நான் தான் ஐஸ்வர்யவான், பணக்காரரு. ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரம். நாங்க எவ்வளவு பெரியதான காஸ்ட்லி ட்ரெஸ் தெரியுமா? இந்த புடவை மட்டுமே 15,000, இந்த கோட்டு மட்டுமே 25,000, இந்த ஷூ மட்டும் 4,000. நாங்க எவ்வளவு பெரிய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, நிர்வாணம் இல்லைங்க. இவ்வளவு பெரிய கோட்டு போட்டிருக்கிற, நீ போட்டிருக்கிற கோட்டு உன் சரீரத்தை மறைப்பதற்கு, உன் ஆத்மாவோ நிர்வாணமா இருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக. அதான் வேதம் சொல்லுது, உன் அரைக்கச்சை கட்டப்பட்டதாகவும். கட்டி இருக்கிறோமா? ஸ்ட்ராங்கா இருக்குதா? யார் சொல்வா இப்படி? ஆண்டவர் சொல்ற, ரெடி பண்ணிக்கோப்பா. ஏன்னா எந்த நேரத்திலும், நினையாத நேரத்துல மணவாளன் வந்து கதவை தட்டுவார். எப்படி உடனே திறக்கக்கூடியவனா இருக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து ட்ரெஸ் பண்ண முடியாதுப்பா, அதுக்கு கூட நேரம் இல்லைங்கிறார். அதுக்கு தான் பஸ்கா புசிக்கும் போது அவர் சொல்றார், உன் அறைகள் கட்டப்பட்டதாக தீவிரமாய் புசிக்க வேண்டும். அவசரமா எப்ப கூப்பிடுவார் தெரியாது. மோசேக்கே அதாங்க நிலைமை. மோசையை பார்த்து சொல்றாரு, நீ இப்படித்தான் புசிக்கணும். ஏன், எப்ப நான் வெளியே வர சொல்வேன்னு தெரியாது. சொன்ன உடனே கிளம்பி நைட்டோட நைட்டா வெளியே போனோம். அந்த நிமிஷத்தில் புறப்பட்டு பூமியை விட்டு பரலோகத்துக்கு பிரயாணப்பட வேண்டும். அப்படி இருக்கிற அந்த கூட்டம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டாக இருக்க வேண்டும். இங்கே குறைவுகள் இருக்கு, பலவீனம் இருக்கு, நமக்கு இல்ல சொல்ல. கர்த்தர் சொல்ல, ரெடி பண்ணிக்கோ. அதுக்கு தான் இந்த டைம், அதுக்கு தான் இந்த டைம். இதை நீங்க அஃபண்டா பார்க்க கூடாது. ஓ, நம்மள என்ன இப்படி சொல்றாங்களே, நாம எவ்வளவு பெரிய ஆளு. இங்கே குறைவில்லாத மனுஷன் ஒருவனும் இல்லை.
நீங்க பூரணப்பட்டுட்டீங்கன்னா பூமியில உங்களுக்கு இடமும் இல்லை. நான் பூமியில் இருக்கிறதுனால இன்னும் நான் பூரணப்படவில்லை என்று அர்த்தம். அந்த பூரணப்படுதல் வரும்பொழுது அந்த பூரணப்படுதலுக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், சரி பண்றேன். இன்னும் நான் சரியாகணும், எப்படியோ அந்த பிரயாணத்தில் போகணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிச்சு பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசியுங்கள் பாப்போம். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடினான். யோசித்து பாருங்க, ஒரு பக்கம் ரதம் ஓடுது, ஒரு பக்கம் கால் ஓடுது. ஆகாப் என்பது இஸ்ரவேல் ராஜா, இஸ்ரவேல் நியாய பிரமாணத்தின்படி இருக்கிற ராஜா. எலியா என்பவன் எங்கிருந்து வந்தானே தெரியாது. 1 ராஜாக்கள் 17:1 நீங்க வாசிச்சு பாருங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா. இந்த எலியா எங்கிருந்து வந்தானே தெரியாது. அவன் நேரா கீலேயாத்தின் குடிகளுக்கு வரான். என்னன்னு கேட்கிறா, திஸ்பியன். யார் திஸ்பியன்? நீங்க போய் கூகுள்லயோ அல்லது சர்ச் பண்ணி பாருங்க. இந்த அன்னோன் சிட்டி அப்படின்னு இருக்கும், மேபி a city in Israel அப்படின்னு இருக்கும். அது எங்க இருக்குன்னே தெரியாதாமா, த அன்னோன் பர்சன். இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு அடையாளமா இருக்கிற ஒரு ஊழியக்காரன். இவன் பாருங்க, இஸ்ரவேல்ல இருக்கிற எந்த முறைமைப்படியுமே அவன் செய்ய மாட்டான். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போக மாட்டான். உள்ள போய் ஆசாரியர்கள் செய்கிற எந்த பலியும் செலுத்த மாட்டாரு. இவர் ஆசாரிய வஸ்திரம் போட மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டார். இவர் எல்லாமே என்டையர்லி டிஃபரெண்டா. ஆனா அப்படியே எலியா பாருங்க, அந்த முறைமைக்கு வந்துருவார், எலிசா. அப்ப இவரு புதிய ஏற்பாட்டு சபைக்கும் மெல்கிசேதேக்கு முறைமைக்கும் உள்ளதான ஒரு அடையாளத்தில் உள்ளவர். இப்ப இவருக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது ரதத்தில் ஏறி போகிறது, இவர் ஓடுகிறார். இது புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம். அப்ப சபை ஓடும் பொழுது ரதத்துக்கு முன்பாக ஓடணும். பிலிப்பு ரதத்தோடு கூட ஓடி போய் சேர்ந்து கொண்டான்னு இருக்கு. அப்படி ஓடி போய் சேரணும்னா முதல்ல வசனம் சொல்லுது, எலியா தன் அறையை கட்டிக்கொண்டு. ஒரு ஊழியக்காரனோ அல்லது சபையோ அது விசுவாசியோ தன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னா முதலாவது அவன் சத்தியத்தில் இறுகப்பற்றுகிறவனாக இருக்கணும், சத்தியத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிறவனா இருக்கணும். நீ நல்லா பாடு, நல்லா மியூசிக் போடு, அல்லது உனக்கு பின்னாடி என்ன வேணா பட்டத்தை போட்டுக்கோ, அங்க முடிச்சிருக்க இங்க முடிச்சிருக்க என்ன வேணா சொல்லிக்கோ, அல்லது நீ நுனி நாக்குல 4 லாங்குவேஜ் பேசு, நோ இஷ்யூஸ். இது எதுவும் உன் ஓட்டத்தை கொண்டு போய் சேர்க்காது. ஏன்னா இதை விட படிச்சவங்க, இதை விட தேர்ந்த பவுலெல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த ஓட்டத்தை ஓடணும்னா சத்தியத்தில் நிக்கிற சபை மட்டும்தான் ஓடும், வேற ஓடாது. இன்னைக்கு சபை சத்தியத்தை தவிர மிச்ச எல்லாத்துலயும் ஓடுது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல சூப்பரா இருக்கு, வேணான்னு சொல்லல, அதை விட முக்கியம் சத்தியம். இன்னைக்கு மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சபைகள் அற்புதமா இருக்கு, வேணாம் சொல்லல, அதை விட சத்தியம் முக்கியம். இது எல்லாம் இருந்து சபைக்குள்ள சத்தியம் இல்லாட்டி சபை வேஸ்ட். ஒருவேளை இதெல்லாம் வாங்க உங்களுக்கு வழி இல்லை, ஆனா சத்தியத்துல மட்டும் நின்னு பாருங்க, அந்த சத்தியம் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்து விடும். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, அறை கட்டி கொண்டு ஓடுங்க. ரதத்தை தாண்டி வேகமா ஓடுவீங்க, குதிரையை தாண்டி வேகமா ஓடுவீங்க, எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் முடித்த ஓட்டத்துல முடிவு பரியந்தம் ஓடி முடிப்பீங்க. அதைத்தான் அறையை கட்டி கொண்டு ஓடுகிற ஒரு கூட்டம். அதுதான் பஸ்கா ஆசாரிக்கிற முதலாவது வேலை. வேதவசனம் தெளிவா சொல்லுது, உன் அறையை கட்டி கொண்டு.